விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். காதலை பற்றி எழுதுகிற எந்த இடத்திலும் கண்ணதாசனுடைய பேனாவில் இருந்து பிரசவமாவது ஆன்மநேய கலப்பே தவிர வெறும் சரீர சதை மயக்கம் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு உன்னதமான காதல் பாடல்கள் ஏராளமாக கொடுத்திருக்கு. நான் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன். பம்பாயில் கண்ணதாசன் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நான் போய் பேசின பொழுது அந்த கூட்டத்தை அப்படி ரசித்தார். அங்கே டிஜிபியாக இருப்பவரும் தமிழர், இன்கம் டாக்ஸ் கமிஷனராக இருப்பவரும் தமிழர், மராட்டிய மண்ணில். அவர் 2 பேருமே அங்க உட்கார்ந்து இப்படியெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருக்காரையா? ஆமா, இதுக்கு மேல எழுதியிருக்கான் கண்ணதாசன். எனக்கு விமானத்திற்கு போக வேண்டும், நேரமாகி விட்டது. ஆனா அந்த அவசரத்துல நான் பேசிக்கொண்டே வருவதை எப்படியெல்லாம் அவர்கள் ரசித்தார்கள் என்பதை சொல்லில் விளக்க முடியாது. அதுபோல எவ்வளவோ பாடல்கள் கண்ணதாசன் நீங்க காதலில் பற்றி பேசுவதென்றால் பேசிக்கொண்டே போகலாம். அவன் தன்னுடைய முதற்காதல் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கான். அந்த முதற்காதல் கட்டுரையை நான் என் கல்லூரி காலத்துல படித்தேன். நான் ஒரு காதல் வேள்வி என்று என்னுடைய முதல் நூல் அடிமனத்தின் சுவடுகள்ல ஒரு 24 பக்கம் எழுதியிருக்கேன். அது முழுக்க ஆதர்சமே கண்ணதாசன் தான். அந்த முதற்காதல் கட்டுரை தான். அந்த முதற்காதல் கட்டுரை தான் சொல்லுவான் அவன், என்னுடைய முதற்காதல் அது எப்படிப்பட்டது? ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் பொறிக்கப்பட்ட முத்திரை, எந்த திரவத்தை ஊற்றினாலும் அந்த திரவத்தினுடைய நிறத்தோடு அந்த முத்திரை வெளிப்படுவதைப் போல எத்தனை நினைவுகள் எனக்குள்ளே இருந்தாலும் என் முதற்காதல் நினைவு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீருக்குள்ளே மூழ்கி கிடக்கக்கூடிய நீர் பறவை அடிக்கடி தன்னுடைய தலையை வெளியே நீட்டுவது போல அந்த முதற்காதல் எனக்குள் இருந்து அவ்வப்பொழுது வெளியே தலையை நீட்டுகிறது. என்னமா எழுதியிருப்பான் தெரியுங்களா? உடல் உள்ளத்திற்கு தாவிய போது அவள் உள்ளம் உடலுக்கு தாவிய போது அவள் எங்கோ போய்விட்டாள். நெடிய இடைவெளிக்கு பிறகு எத்தனையோ புஷ்பங்களை நான் ரசித்திருக்கிறேன், எத்தனையோ பறவைகளின் பாடல்களை கேட்டிருக்கிறேன், எத்தனையோ வீணைகளின் விதம் விதமான ராகங்களை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் அவை அனைத்தும் அந்த நேரத்து இரத்தத்தினுடைய சபல துடிப்பே தவிர அதில் எதிலுமே காதல் இல்லை. அவளே என் காதலி, அதோ என் காதலி, அந்த பாவாடையும் தாவணியும் அந்த கரையிலே இருந்தபடி எனக்குள்ளே களம் வந்து கொண்டே இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். அதையெல்லாம் படித்து பார்க்கணும். தொழுவது சுகமா? வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா? உண்ணும் விருந்துதான் சுகமா? இல்லை, பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவது சுகம் என்பேன் யான், அறிந்தவர் அறிவாராக. காலங்கள் பிரித்த போதும், கடவுளே தடுத்த போதும், கோலங்கள் நரைத்த போதும், குலமெல்லாம் வெறுத்த போதும், பாலங்கள் மீண்டும் சேர்ந்தால் பார்வையை கண்ணீர் மூடும், ஞாலங்கள் அதற்கும் கீழே நான் கண்ட காதல் உண்மை என்று கண்ணதாசனுடைய கவிதைக்குள்ளே நீங்கள் சென்றாலும் சரி, பாடலுக்குள்ளே போனாலும் சரி, காதல் காதல் காதலுக்காகவே தான். ஒவ்வொரு காதல் பாட்டை எழுதும் பொழுதும் நானே காதலனாக மாறிவிடுகிறேன் என்றே 30 ஆண்டுகள் அவன் எழுதிய பாடல்களை பற்றி அவன் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தில் தெளிவாக சொல்கிறான். பட் நிறைய சொல்லலாம். கண்ணதாசனுக்கே பிடித்த ஒரு பாடல் சுமைதாங்கியில். நீங்கள் எனக்கு என்ன வருத்தம் என்றால், திரும்ப திரும்ப ஒரு 10-20 பாடல்களிலேயே நீங்கள் சுற்றி சுற்றி வருகிறீர்கள். இந்த மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையை நடுக்கமா, என்ன அந்த உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, என்னமா எழுதியிருக்கான் என் மனுஷன். அது தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அக மகிழ்க என்ற குமரகுருவருடைய கருத்து. அது
தம்மின் மெலியாரை நோக்கி, என்னை விட மெலிந்தவன், என்னை விட நலிந்தவன், என்னை விட ஏழ்மையானவன், அவனை நோக்குகிற பொழுது அவனிலும் நான் எவ்வளவு உயர்வானவன் என்று நினைந்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிற குமரகுருவருடைய சித்தாந்தம். ஆனால் தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க என்று குமரகுருவர் சொன்னார் என்று உங்களுக்கு சொன்னால் அதன் பொருள் புரியுமா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்லுகிற பொழுதுதான் உங்களுக்கு புரிகிறது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, அந்த பாடலை நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தால் அது உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு புரியாது. ஆனால் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி என்று சொன்னால் எல்லாருக்கும் புரியும். இப்படித்தான் அவனுடைய இலக்கிய சேவை நடந்திருக்கிறது. இதுல கண்ணதாசனே ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறான். எனக்கு ரொம்பவும் பிடித்த காதல் பாடல் நான் எழுதியவற்றுள் இன்னும் ஒன்று பாடலை சொல்றான். அது சுமைதாங்கியில இருக்கு. போய் யூடியூப்ல போட்டு பாருங்க அந்த பாடலை. அதை எஸ் ஜானகி என்னமா இழைச்சிருப்பாங்க அந்த குரல்ல. அது விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசை எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஜெமினி கணேசனுடைய முகபாவங்கள், தேவிகாவினுடைய அந்த உடல் மொழி, இதையெல்லாம் பார்க்கணும். ஏன் கண்ணதாசனுடைய பாடல்கள் அனைத்தும் நிலைத்த புகழை பெற்றிருப்பதற்கு காரணம் கண்ணதாசனுடைய வரிகள் மட்டும் இல்லை, அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்த இசையமைப்பாளர்கள், அதற்கு பாடி அதை இன்று வரையில் உங்கள் நெஞ்சுக்குள்ளே நடமாட விடுகிற பாடகர்கள். அதுல எஸ் ஜானகி பாடிப்பாங்க. அதுல என் அன்னை செய்த பாவம், தயவு செய்து போய் கேட்டு பாருங்க. என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, உன் கண்கள் செய்த, என் கண்கள் செய்த பாவம் நான் உன்னை கண்டது, என் அழகு செய்த பாவம் நீ காதல் கொண்டது, இதில் கடவுள் செய்த பரிகாரம் பிரிவு என்பது. எப்படி அதை கொண்டு போறான் பார். என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, என் கண்கள் செய்த பாவம் நான் உன்னை கண்டது. கண்ணு இல்லைன்னா உன்னை நான் காணப்போவது இல்லையே. ஆனா நீ என்னை ஏன் கண்டாய், நீ ஏன் என்னை காதலித்தாய், நீ எனக்காக ஏன் உருகினாய், என் அழகு செய்த பாவம் நீ என்னை. அதுதான், நான் அழகற்றவளாக இருந்தால் நீ பார்த்திருப்பியா, நீ காதலிச்சிருப்பியா, நீ உருகி இருப்பியா? அதனால் அவ சொல்றா, என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, என் கண்கள் செய்த பாவம் நான் உன்னை கண்டது, என் அழகு செய்த பாவம் நீ காதல் கொண்டது, இதில் கடவுள் செய்த பரிகாரம் பிரிவு என்பது. இந்த பாடல் முழுவதையும் கேட்டு பார்க்கலையா? இப்படி நிறைய காதல் பாடலுக்குள்ளே போனார். நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு மனம் நெகிழ்ந்து கேட்கக்கூடிய பல பாடல்கள் உண்டு. அதுல நெஞ்சிருக்கும் வரையில நீங்க பாடல்லாம் சொல்றீங்க. ஆனா அந்த நெஞ்சிருக்கும் வரையில மிக அற்புதமான ஒரு பாடல் இருக்க, ஒரு காதலை வெளிப்படுத்துகிற, தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து விட்ட தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல் எது? எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, அதை தானே நானும் கொண்டு வந்தேன் என்னோடு என் கண்ணோடு. நீ எங்கேயும் அங்கேதான் நான், உன்னை தாண்டி என் கண் வேறு எங்கேயும் பார்க்காது. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, அதை தானே நானும் கொண்டு வந்தேன் என்னோடு என் கண்ணோடு. இந்த வரி பாருங்க, அடுத்தவன் சொல்றான் சரணத்துல, வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன், கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். யோசிச்சு பாருங்க. அந்த பெண்ணு பாடுவதாகவே நீங்கள் பார்க்க வேண்டாம், ஆண் பாடுவதாகவே பாவித்து பாருங்க. வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன், கண்ணில் நீரை காணாமல். சோகத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். எப்படா நீ வந்தேன்னு காத்திருந்து வந்த உடனே நான் என் சோகப்படலத்தை உன்னிடம் தொடங்க மாட்டேன். கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். காதல் என்றால் சேயாவேன், கருணை என்றால் தாயாவேன், கண்ணா உந்தன் நிழலாவேன், உனக்கென நான் வாழ்வேன். இந்த பாட்டை போய் கேட்டு பாருங்க.
இதற்கு மேல ஒரு ஒருத்திக்காக ஒருவன் உருகுவதும் ஒருவனுக்காக ஒருத்தி உருகுவதுமாக ஆயிரக்கணக்கான காதற் பாடல் இருக்கின்றன. பல நாட்கள் என்னால் விரிவாக சொல்ல முடியும். இதோடு போதும். இப்பொழுது நீங்க தத்துவம் என்றால் தத்துவத்திற்கு ஏராளமான பாடலை கண்ணதாசன் கொடுத்திருக்கிறான். அந்த அம்மையார் சொன்னது போல தத்துவ பாடல்களை நம்ம அழுத்தமாக தந்திருக்கிறான். காதல் என்பது பொதுவானது. அது சிலருக்குத்தான் பொருந்துவதுன்னு வேற ஒரு அழகா சொன்னாங்க. தத்துவம் என்பது என்ன? தத்துவம் என்றால் என்ன? தத் என்றால் அது, துவம் என்றால் அதுவாக இருப்பது. அது அதுவாகவே இருப்பது என்பதற்கு பெயர்தான் தத்துவம். தத்துவம் என்பதற்கு பொருள் என்ன? உண்மை, வாழ்வியல் உண்மை. நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நிறம் மாறி கொண்டிருந்தால் அது பொய். உண்மை என்றும் ஒன்றாகத்தான் இருக்கும். எனவே வாழ்வியல் சார்ந்த பேருண்மைகள் எப்பொழுதுமே ஒன்றான நிலையாக இருக்கக்கூடியதால் அவை அது அதுவாக இருக்கிறது தத்துவம். இதில் எத்தனையோ பாடல்களை நாம் சொல்லலாம். ஆனா இந்த ஒரு பாடலை நான் எல்லா இடங்களிலும் சொல்ல விரும்புவேன். காரணம், கவலை இல்லாத மனிதன் படத்தை எடுத்துத்தான் அந்த மனிதன் கவலை உள்ள மனிதனாக மாறினான் என்பது சொந்த சோக கதை. என் வாசலுக்கு முன்னாலே 13 கார்கள் இருந்தன. இந்த படத்தை எடுத்த பிறகு கடன்காரனாகத்தான் மாறினேன். ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்தில் ஒரு 30 வழக்குகளுக்காவது கண்ணதாசன் என்ற பெயர் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் 30 படங்களுக்கு பாட்டு எழுதுவதற்காக என் வீட்டு வாசலில் 30 கார்கள் காத்து கொண்டிருக்கும். இந்த சூழலிலே தான் நான் இவ்வளவு சுகமான பாடல்களை எழுதியிருக்கிறேன் என்பதை நானே திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கே வியப்பாக இருக்கிறது என்கிறார். 1000 சுமைகளுக்கு இடையே, சோகங்களுக்கு இடையே, வாழ்வினுடைய அழுத்தங்களுக்கு இடையே, உறவுகளினுடைய துரோகங்களுக்கு இடையே ஒருவன் கண்ணதாசனை பற்றி ஆங்கிலத்தில் திறனாக எழுதினான். He loved people more but deceived by the people more என்று. மக்களை அவன் அதிகமாக நேசித்தான், ஆனால் அந்த மக்களால் தான் அவன் அதிகமாக வஞ்சிக்கப்பட்டான் என்று. இந்த ஒரே ஒரு பாடலை பாருங்கள். நான் சொல்லுவேன், இந்த கவலை இல்லாத மனிதனை நான் எடுத்தேன். சந்திரபாபுவை போல எந்த நடிகனும் என்னை இப்படி சித்திரவதைக்கு உள்ளாக்கியது கிடையாது. எல்லாமே ஷூட்டிங் ரெடியா இருக்கு. பாலையா வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எம்.ஆர். ராதா வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் படப்பிடிப்பு தளத்துல காட்சியை எடுப்பதற்கான சூழல் முழுவதுமாக இருக்கிற பொழுது அது நடிக்க வேண்டிய நாயகன் சந்திரபாபு வரவில்லை. கண்ணதாசன் தன் மானத்தையும் பற்றி கவலைப்படாமல் சந்திரபாபு வீட்டு வாசலில் போய் நிற்கிறார். சந்திரபாபுடைய உதவியாளரை பார்த்து, கவிஞன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, படத்துக்கு நேரம் ஆகிறது, வர சொல்லுங்க. 1 மணி நேரத்திற்கு மேல் கண்ணதாசன் இங்கே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். சந்திரபாபுவை காணும். காரணம், சந்திரபாபு பின் வழியாக போய்விட்டார். இப்படியெல்லாம் சந்திரபாபு தொல்லை கொடுத்து அந்த தொல்லைகளுக்கு இடையே தான் அந்த படம் எடுத்து, அந்த படத்தினால் எனக்கு 6 லட்சம் ரூபாய் நஷ்டமானது. அன்றைக்கு 1960 தொடக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் 6 லட்சம் ரூபாய் நட்டம் என்றால் இன்றைக்கு 6 கோடிக்கு மேல், ஏன் 60 கோடி கூட சொல்லலாம். அவ்வளவு பெரிய நஷ்டத்தை எனக்கு இந்த சந்திரபாபு ஏற்படுத்தினான் என்று கண்ணதாசன் எழுதினார். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த நட்டங்களை கண்ணதாசன் சுமந்தார். நீங்கள் எபிக்யூரியசம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவம் அழகாக சொல்லும், எந்த வலியும் நிரந்தரமானதல்ல, ஆனால் மகிழ்ச்சி ஒன்றுதான் மண்ணில் நிரந்தரமானது என்று. வலி இன்று இருக்கும், நாளை போகும், ஆனால் மகிழ்ச்சி என்றும் இருக்கும் இந்த மண்ணில். அதுபோலத்தான் கண்ணதாசன் பெற்ற வலி ஒரு பக்கம், அது காலத்தால் முடிந்து விட்டது. சந்திரபாபு கொடுத்த தொல்லை ஒரு பக்கம், அது காலத்தால் முடிந்து விட்டது. ஆனால் சந்திரபாபு அதை பாடி இருக்கிற விதம், அந்த குரல், அது என்ன அழகாக சந்திரபாபு அதை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த காட்சியை எப்படி அமைத்திருக்கிறான் பாருங்க. ஒரு 2 இசைக்கருவிகளுக்கு மேல இசைக்கருவியே கிடையாது இந்த பாடலுக்கு. சிவாஜி கணேசன் நான் பூஜிக்கக்கூடிய மாபெரும் நடிகன். ஆனால் இந்த பாடலுக்கு சிவாஜியை நடிக்க சொன்னால் கூட ஓவர் ஆக்டிங்காக போயிருக்கும், மிகை நடிப்பாக மாறி இருக்கும். எவ்வளவு சட்டிலாக, எவ்வளவு அடக்கமாக, இயல்பாக, எளிமையாக சந்திரபாபு அங்கே நிற்பதும், அந்த மரக்கிளையை பிடித்து கொண்டு அப்படியே ஆடுவதும், அப்படியே மெல்ல நடந்து வருவதும், அந்த பாடல் ஒலிப்பதும், இவற்றையெல்லாம் அனுபவிக்கவில்லை என்றால் பிறகு எதற்காக நீங்கள் வாழ்கிறீர்கள்? அனுபவிக்க வேண்டிய. பிறக்கும் போதும் அழுகின்றாய்,
இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. யோசியுங்கள், எண்ணற்ற பிறவிகள் இந்த மண்ணில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த உயிரினத்திற்கும் கிடைக்காத 2 அரிய சீதனங்களை மனிதனுக்கு மட்டுமே சிறப்பு சலுகையாக இறைவன் தந்து அனுப்பி இருக்கிறான். ஒன்று சிரிப்பு, இன்னொன்று சிந்தனை. எந்த பறவையாவது சிரிக்குமா? எந்த விலங்காவது சிரிக்குமா? மனிதனால் தான் சிரிக்க முடியும். எந்த பறவையோ எந்த விலங்கோ சிந்திக்குமா? முடியாது. மனிதன் மட்டும்தான் சிந்திப்பான். அப்படி என்றால் சிரிப்பதற்காகவே பிறந்தவன் நீ. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. யோசியுங்கள், பறவைக்கு சிரிக்க தெரியாது, ஆனால் அதற்காக இது காலம் முழுவதும் கண்ணீர் விட்டு கலந்து கொண்டிருக்கிறதா? எந்த விலங்காவது எந்த பறவையாவது துயரத்திலேயே ஆழ்ந்து காலம் முழுவதும் கண்ணீர் சிந்தியபடி இருக்கின்ற? கிடையாது. காரணம், ஒரு பறவைக்கோ ஒரு விலங்குக்கோ தேவைகள் குறைவு, ஆசைகள் குறைவு. ஒரு சிங்கம் பாய்ந்து ஒரு மானை அடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், தன் பசி ஆற்றிக் கொள்வதற்கு. மானை அடிக்கிறது, அடித்த மானின் மாமிசத்தை அது புசிக்கிறது. கொஞ்சம் புசித்ததோடு பசி நிறைவடைகிறது. உடனே எஞ்சி இருக்கிற மாமிசத்தை விட்டு விட்டு அது நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் மனிதன் அப்படியா? எந்த ஒன்றையாவது அடுத்தவனுக்கு என்று நாம் விட்டு வைக்கிறோமா? அதுவும் ஃப்ரிட்ஜ் வாங்கிய பிறகு எதையுமே பிச்சைக்காரனுக்கு கூட நாம் கொடுப்பதில்லையே. எல்லாவற்றையுமே மிஞ்சி போனதை கூட அடுத்தவனுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தானே ஃப்ரிட்ஜ். அப்படி என்றால் சக மனிதனை பற்றிய சிந்தனை நமக்கு இல்லை. நமக்கு ஆசைகள் அதிகம், நமக்கு தேவைகள் அதிகம். ஆசையும் தேவையும் அதிகரிக்க அதிகரிக்க துன்பமும் அதிகரிக்கும், துயரமும் அதிகரிக்கும். அதனால் தான் திருமூலன் தெளிவாக சொன்னான், ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே என்றார். எனவே ஆசையற்று இருப்பதற்கு மனிதன் முயல வேண்டும். நீ ஆசையில் அல்லல்படுகிறாய், அழுகிறாய், பிறக்கும் போதும் அழுகிறாய், இறக்கும் போதும் அழுகிறாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இதுல என்ன அழகனா, நேரம் இல்லை எனக்கு. கண்ணதாசன் கவிதைகளுக்குள்ளே போனால் ஏராளமான புலம்பலை தான் பார்க்கலாம். நீங்கள் வேர்ட்ஸ்வர்த் ஒரு அழகான ஒரு வரிய சொல்லுவான், சாலிட்டரி ரீப்பர் என்பான். சாலிட்டரி ரீப்பர் என்றால் தனிமையில் அறுவடை செய்பவன். அதுபோல தன்னுடைய சோகத்தை, தன்னுடைய துயரத்தை, வாழ்க்கை தனக்கு தந்த பல்வேறு நிர்பந்தங்களை எண்ணி எண்ணி புலம்பி புலம்பி கவிதைகளிலே இறக்கி வைத்தவன் தான் கண்ணதாசன். புரியுதா? இறப்பிலும் அழுதேன், பிறப்பிலும் அழுதேன், பிறகு இறப்பிலும் அழுதேன், சுற்று மறைப்பிலும் அழுதேன். இப்படி வரிசையாக அழுததை பற்றியே பாடுவான். ஆனால் அழுகையை பற்றியே, அழுவதில் எனக்கு ஒரு சுகம் உண்டு என்று சொல்கிறான் கண்ணதாசன். நீங்கள் காமராஜ் சீசரை பெற்ற தாயும் சிறப்புற பெற்றாள் என்று சகோதரி சொன்னாங்க. இப்ப நீங்க அதே மாதிரி இந்த பாடலை பாருங்க. வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலை எனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ என்று கேட்கிறான். அதனால் அழுகிறேன், என் அழுகை முழுவதும் இலக்கியமாக செழுமைப்படுகிறது என்கிறான். ஆனால் இப்படி கவிதைகளில் அழுத கண்ணதாசன் ஒரு சினிமா பாடலை எழுதுகிற பொழுது வேறு உருவம் எடுக்கிறான். காரணம், படித்தவனை மட்டும்தான் கவிதை பாதிக்கும், எழுத்து பாதிக்கும். படிக்காத பாமரனை, கடைசி கிராமத்து மனிதனை சென்று சேரக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரே ஒரு சாதனம், ஊடகம் உண்டென்றால் அது சினிமாதான். இன்றைக்கு விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? கடைசி மனிதன் வரை சென்று சேருகிற அந்த சாதனமாக இருக்கிறது. அதனுடைய ரீச், அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த மூன்றும் வைத்திருக்கக்கூடிய ஒரே சாதனம் உலகத்தில் சினிமா தான். அந்த சினிமாவின் மூலம் செல்லக்கூடிய கருத்து கடைசி மனிதனிடமும் சென்று சேருகிற பொழுது அவனை கவலை பள்ளத்தில் தள்ளிவிடக் கூடாது, அவநம்பிக்கையில் அவனை வீழ்த்திவிடக் கூடாது என்று சமூக பிரஜையோடு அவன் பேனா எடுத்து எழுதினான் கண்ணதாசன்.
காலமகள் கண்டிரப்பாள் சின்னையாவிலிருந்து பல பாடல்களை என்னால் சொல்ல முடியும். அது இந்த பாடலில் அவன் பேசுவது இதுதான். நீங்க ஷெல்லியை எடுத்துக்கொண்டால் ஷெல்லி தன்னுடைய கவிதைகளில் அழுதிருக்கிறான். ஆனால் மனிதர்களுக்காக பேசுகிற பொழுது மட்டும் சொல்லுவான், இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்பிரிங் பி ஃபார் பிஹைண்ட் என்பான். இன்றைக்கு மழைக்காலம் வந்து விட்டது என்பதற்காக அழாதே, நாளை வசந்தம் வரப்போகிறது என்பதற்கான அடையாளம் அது என்பான். நாளைய வசந்தத்திற்கான அடையாளம் அது என்று நினைக்கிற பொழுது நீ அழலாகாது என்று ஷெல்லி பேசுவதை போலத்தான் கண்ணதாசன் பேசுகிறான். கவிதையில் அழுத கண்ணதாசன் பாடலில், சினிமா பாடலுக்கு வருகிற பொழுது பிறப்பிலும் அழுது இறப்பிலும் அழுது சிரிக்க மறந்து விட்டாயே என்று வருந்துகின்ற அந்த கண்ணதாசன் அடுத்து தருகிற சரணத்தை பாருங்கள். அதுதான் கவிதை. சினிமா பாடலை கவிதையாக்கிய முதல் மனிதன் கண்ணதாசன் தான், இல்லையா? இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை எனச் சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். இரவினுடைய அழுகை தாண்டா நாம் பார்க்கக்கூடிய பனி, வானத்தினுடைய அழுகைதான் வந்து சேருகிற மழை. ஆனால் இந்த மழை, வானம் அழுது மழை விழுந்து மக்களுக்கு நன்மையை தருகிறது, செழுமையை தருகிறது, விளைச்சலை தருகிறது. நீ அழுது என்ன நடக்க போகிறது? நீ அழக்கூடாது, அழுவதற்காக நீ பிறந்தவன் இல்லை. ஆனால் சிரிப்பு என்ற வரத்தை பெற்ற பிறகும் அதை மறந்துவிட்டு அழுகிறாயே என்ற கவலையில் நதி சிரிக்கிறது, இயற்கை சிரிக்கிறது. சொல்லி முடித்தானா அடுத்துதான் என்னை அப்படியே புரட்டி போட்ட சரணம் அது. நான் தெளிவாக சொல்வேன். சகோதரி சொல்லும் பொழுது வரிசையாக இத்தனை புராணங்கள், இத்தனை இதிகாசங்கள், எல்லாவற்றிலும் சொல்லப்படாததை எல்லாம் கண்ணதாசன் சொல்லி இருக்கிறார் என்று. அது உண்மை அல்ல. ஆனால் நீங்கள் உபனிஷதங்கள் அனைத்தையும் தேடி தேடி படித்து, இப்பொழுது 108 உபனிஷதங்கள் இருக்கின்றன. 108 உபனிஷதங்களில் பரவலாக மக்களால் படிக்கப்படுவது 14 உபனிஷதங்கள். அந்த 14 உபனிஷதங்களையும் முழுமையாக படித்தவன் நான். இந்த 14 உபனிஷதங்களும் சொல்லக்கூடிய அந்த கருத்தை ஒரு சினிமா பாடலில், ஒரு சரணத்தில், போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற ஆற்றல் அவனுக்கு மட்டும்தான் இருந்தது. அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் துறந்தால் பெரும்பேரின். யோசியுங்கள், அறிவு என்பது எது? எனக்கு வெளியே இருக்கிற உலகத்தை அறிந்து கொள்வது அறிவல்ல. அவை அனைத்தும் வெற்று தகவல்கள், அவை அனைத்தும் தகவல்கள். அறிவு என்பது எது? என்னை நான் அறிவது. Who am I? What am I? How am I? என்று 3 கேள்விகளுக்கு விடை காண வேண்டும் என்றார் ரமணர். நான் யார்? Who am I? How am I? நான் எத்தன்மையன்? Why am I? எதற்காக இந்த மண்ணுக்கு வந்தேன்? இந்த கேள்விக்கு விடை காண வேண்டும் என்பார். இங்கே சொல்ற, தன்னை அறிந்தால்தான் இந்த வினாக்களுக்கு விடை காண முடியும். அவன் சொல்கிறான், அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் துறந்தால் பெரும்பேர் இன்பம். அதுதான் கண்ணதாசன். தத்துவம் என்றாலும் சரி, காதல் என்றாலும் சரி, அதை முழுமையாக இந்த மண்ணின் மக்களுக்கு எப்படி சேர்க்க வேண்டுமோ அப்படி சேர்த்து நிலைத்த புகழை அவன் பெற்றிருக்கிறான். இதில் காதலுக்காக அவன் புகழை பெற்றான் என்று சொல்வதோ, தத்துவத்தினாலேயே தான் அவன் நிலை பெற்றிருக்கிறான் என்று சொல்வதோ தகாது. எனவே இரண்டினாலும் அவன் புகழ் பெற்றவனாக நிலைத்து நிற்கிறான் என்பதுதான் தீர்ப்பு. நன்றி.